எனக்கு பயமில்லை. இயேசு என்னோட படகுல எனக்கு பயமில்லை. இயேசுவின் நாமத்தில் அதட்டுவேன், அலைகள் அடங்குமே. 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 அது சுற்றி வந்தாலும் அதட்டுவேன், அது சீறி பயந்தாலும் அதட்டுவேன். அது சுற்றி சுற்றி வந்தாலும் அதட்டுவேன், அது சீறி பயந்தாலும் அதட்டுவேன். இயேசுவின் நாமத்தில் அதட்டுவேன், அடங்கு என்று சொல்லி அதட்டுவேன். இயேசுவின் நாமத்தில் அதட்டுவேன், அடங்கு என்று சொல்லி அதட்டுவேன். இயேசு என்னோட படகுல எனக்கு பயமில்லை. இயேசு என்னோட படகுல எனக்கு பயமில்லை. இயேசு என்னோட வாழ்வில் எனக்கு கொஞ்சம் குறைவில்லை. 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 நான் போகும் இடமெல்லாம் வருவதால், என்னை விட்டு விலகாமல் இருப்பதால். நான் போகும் இடமெல்லாம் வருவதால், என்னை விட்டு விலகாமல் இருப்பதால். குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை, இயேசு என்னோட வாழ்வில். குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை, இயேசு என்னோட வாழ்வில். இயேசு என்னோட படகுல எனக்கு பயமில்லை. 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 கடும் புயலே வந்தாலும் பயமில்லை, வெறும் காற்று அடித்தாலும் பயமில்லை. கடும் புயலே வந்தாலும் பயமில்லை, வெறும் காற்று அடித்தாலும் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லை, இயேசு என்னோட படகுல. பயமில்லை பயமில்லை பயமில்லை, இயேசு என்னோட படகுல. குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை, இயேசு என்னோட வாழ்வில். குறைவில்லை குறைவில்லை குறைவில்லை, இயேசு என்னோட வாழ்வில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள்.
தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை வயதான தாய் தகப்பனாராக உங்களுக்கு, வயதான நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை வயதான தாய் தகப்பன்மாருக்கு அவர் கொடுக்கிறார்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை ஏந்தி, உங்கள் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 71 ஒரு காரியத்திலே ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். சங்கீதம் 71 நான் சொல்கிறது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வயதான காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், வயதான நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 71 17-18 வசனங்களே, தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறார். அவர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். வயசான காலத்தில் என்னை கைவிட்டுறாதீங்கப்பான்னு சொல்கிறார். ஒருவேளை அதற்கு தேவன் கொடுக்கும் பதிலாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன வசனம்? யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களையே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். இதுவேறு நான் உங்களை ஏந்தி வந்தேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற பதிலாக அதை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகங்களின் புத்தகம் 34 அதிகாரம் 7 வசனம். ஆகவே வயதாகிவிட்டது என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்கள் வயதான காலங்களிலும் ஆண்டவர் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 34 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஆண்டவர் முதிர் வயதிலும் பயனுள்ள காரியத்திற்கு உங்களை பயன்படுத்துவார். முதிர் வயதில் உங்களை பலப்படுத்துவார். முதிர் வயதில் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். மனம் கலங்காதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வயதாகிவிட்டதே, பலன் குண்டி விட்டதே, யார் என்னை பார்ப்பார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். சங்கீதம் 94:15 சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வயதான தாய் தகப்பன்மாராகி நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பீர்கள். ஆண்டவர் அவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். முதிர் வயதிலும் கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வாழ, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரமத்தாப்பனே, ஐயோ வயதாகிவிட்டதே, என்னை யார் கவனிப்பார்கள்? என் பலன் குண்டி விட்டதே, வியாதி படுக்கையில் விழுந்து விடுவேனோ, யார் என்னை கவனிப்பார்கள் என்றெல்லாம் கலங்கிய நிலையிலே முதிர் வயதுள்ள தாய் தகப்பன்மார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க, மோசைக்கு செய்தது போல் அவர்கள் கண்கள் இருடையாமல், அவர்கள் பலன் குண்டி போகாமல் இருக்க உதவி செய்யும். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்களை பயன்படும். குறிப்பாக அவருடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஜெபிக்கிற தாய் தகப்பன்மாராக திகழ, கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும், அவர்களை பலப்படுத்தும். நன்றி இயேசு சுவாமி, அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நம் இயேசு